Hi friends! After a long time, welcome to Niranjan Explores. நாங்கள் லாஸ்ட் வீக் தோரணமலை அப்படின்ட்டு தென்காசி பக்கம் இருக்கிற வெஸ்டர்ன் காட்ஸில் ஒரு மலைக்கு தான் போயிருந்தோம். அந்த மலைக்கு மேலே ஒரு முருகன் டெம்பிள் தான் இருக்குது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த அகஸ்திய முனிவர் அவங்கெல்லாம் இருந்த காலத்தில் தான் இந்த கோயிலெலாம் கட்டினாங்க. அவ்வளோ ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அகஸ்திய முனிவரும் அவரோட சிஷ்யர்களும் அங்கே இந்த மலையில் நிறைய மூலிகை செடிகள் இருக்கிறதுனால ஒரு ராஜாவுக்கு ஓப்பன் ஹெட் ஆப்ரேஷன் மாதிரி ஒரு ஆப்ரேஷன் சர்ஜரிலாம் பண்ணியிருக்காங்க. அதை ஓலைச்சுவடியிலையும் எழுதியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஹிஸ்டாரிக்கலான அகஸ்தியர்லாம் வழிபட்ட அந்த முருகர் கோயிலுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். இந்த முருகர் கோயிலை ஆக்சுவலாக 990 ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஏறும்போது சில பேர் 1000 + 1200லாம் சொல்லியிருந்தாங்க. அபவுட் ஒரு 1000 ஸ்டெப்ஸ் அங்கே இருக்குது. இந்த மவுண்டன் சீ லெவலில் இருந்து 400+ மீட்டர்ஸ் ஹையாக இருக்குது அப்படிங்கிறது தான் இது. ஸோ இது ஒரு ரொம்ப நல்ல ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நாங்கள் போகும்போது வெஸ்டர்ன் காட்ஸோட வியூவெல்லாம் நல்லா பார்த்து ரசிச்சுட்டே போனோம். நாங்கள் ஏறும்போது டயர்டாக இருந்துச்சு அப்படின்னா ரெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய மண்டபம்லாம் இருந்துச்சு. அகஸ்தியர் மண்டபம், ஔவையார் மண்டபம், நக்கீரர் மண்டபம் அப்படின்ட்டு நிறைய மண்டபம்லாம் இருந்துச்சு. இந்த ஃபஸ்ட்டு ஒரு படி போட்டிருப்பாங்க போல், அந்த படி ரொம்ப நேரோவாக இருந்திருக்கும் போல். அப்புறம் புதுசாக இந்த படி போட்டிருக்காங்க, அதெல்லாம் சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் போகும்போது பழைய படிலாம் ரொம்ப சைடில் பிடிக்கிற சப்போர்ட்லாம் டியூப் மாதிரி பிவிசி டியூப் இருக்கும், அது ஆடிட்டே இருக்கும் அப்படின்ட்டுலாம் கொஞ்சம் பேர் சொன்னாங்க. அதையும் நாங்கள் கேட்டுட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அடுத்து போக போக கொஞ்சம் இது பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே மேலே ஏறி போக ஆரம்பிச்சிட்டோம். இந்த வெஸ்டர்ன் காட்டோட வியூவை நாங்கள் அங்கங்கே நின்று என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக போயிட்டுருந்தோம். அப்புறம் இங்கே ரொம்ப வெயில் அடிச்சிது. அப்புறம் அதனால் ரொம்ப தண்ணி தாகமாகவும் இருந்தது. பட் ஏறும்போது நிறையா தண்ணி வேறு குடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் நல்லா இருந்துச்சு, ஏறலாம். இப்போது இந்த மாதிரி சில இடத்துல மட்டும் மேலே வெயில் அடிக்கக்கூடாது அப்படின்ட்டு பயங்கரமாக வெயில் அடிக்கிற இடத்துலலாம் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு ஷெட்டு மாதிரி போட்டிருந்தாங்க. நானும் என்னோடய ஃப்ரெண்டும் அங்கங்கே அப்படியே ஓடி போய் யார் ஃபஸ்ட்டு போகிறா அப்படிங்கிற மாதிரி ஓடி போய் நின்று நாங்கள் இது பண்ணிகிட்டு இருந்தோம். அன்றைக்கி சண்டேங்கிறதுனால லோக்கலில் உள்ளவங்க நிறையா பேரும் வந்திருந்தாங்க. அப்புறம் எல்லாருமே நாங்கள் கொஞ்சம் லாங்கிலேருந்து வந்திருந்தோம். பட் லோக்கலில் உள்ளவங்கலாம் நிறையா பேர் வந்திருந்தாங்க. நாங்கள் போகும்போது எல்லோரும் ஏறி முடிச்சுட்டு பட்டாலாம் போட்டுட்டு வந்திருந்தாங்க. இந்த மலையில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இங்கே இவ்வளோ பெரிய ஹைட்டில் உள்ள மலையில் கிட்டத்தட்ட ஒரு 60 சுனை மாதிரி தண்ணிலாம் ஊறி மலையிலேருந்து வெளியே வருது. அங்கே நாங்கள் ஒரு 300 ஸ்டெப்ஸ் கோயில்கிட்ட இருக்கும்போது நாங்கள் அப்படியே சைடில் ஒரு 150 இல்லை 1 ஸ்டெப்ஸ் பிரான்ச் அவுட் ஆகி போச்சு. அங்கே ஒரு சுனை இருந்ததுனால அங்கே போய் நாங்கள் குளிச்சுட்டுலாம் வந்தோம். அங்கே குளிச்சுட்டு திரும்பி ஏறுறதுக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்தது. பட் அப்படின்னாலும் நாங்கள் டக்குன்னு 300 ஸ்டெப்ஸ்னால் நாங்கள் ஏறி போய் முருகர் கோயிலுக்கெல்லாம் போனோம். ஆனால் அங்கே மேலே போய் பயங்கரமான வியூலாம் இருந்துச்சு. முருகர் அந்த கோயில் ஒரு சின்ன கோயில் தான். பட் சைடில் பெரிய கோயிலாக மாற்றுறதுக்கெலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருந்தது. நாங்கள் கோயிலுக்குள்ளெல்லாம் வீடியோ எடுக்கலை. பட் அந்த ஷெட்டு போட்டு அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ இந்த முருகர்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு இங்கே சைடில் போய் பார்த்தா ஒரு பத்திரகாளி அம்மன் கோயில் இருந்தது. அந்த கோயிலும் ஒரு சின்ன கோயில் தான். எல்லா கோயிலுமே சின்ன கோயிலாக தான் இருந்துச்சு. அங்கெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு பார்த்தா செம்ம வியூ. அங்கே சில இடத்துல கயிறுலாம் கட்டியிருந்தாங்க, இதுக்கு மேலெலாம் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. சில பேர் அப்படி தாண்டி போகிறவங்கள உள்ளே பூஜை பண்ணுற சாமி விசில் அடித்து ஆன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அங்கெல்லாம் போகாதீங்க அப்படின்ட்டு.
நாங்கள் வந்து இந்த 2 கோயிலையும் கும்பிட்டுட்டு அப்புறம் திரும்பியும் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி இங்கே பக்கத்துலேயும் முருகர் டெம்பிளுக்கு மேலே கொஞ்சம் ஏறி போய் இருக்கிற மாதிரி ஒரு சுனையும் இருந்துச்சு. இந்த சுனைக்கெல்லாம் நாங்கள் போகலை, பட் அதை பார்த்துட்டு மட்டும் வந்திருந்தோம். கீழே இறங்குறது வந்து மேலே ஏறுறதோட கம்பேரிட்டிவ்லி ஈஸி தான், பட் வந்து நாங்கள் குளிச்சுட்டு வந்ததுனால கொஞ்சம் டயர்டாக இருந்தது. ஆல்ரெடி மேலே ஏறினதுனாலையும் கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. அங்கே வழக்கம் போல் எல்லா கோயில்லையும் மாதிரியுமே அங்கேயும் இந்த மாதிரி வீடு கட்டுறதுக்கு பிரார்த்தனைலாம் பண்ணி இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அங்கே வந்து நாங்களும் ஒரு வீடு கட்டிட்டு அப்படியே போனோம். இங்கே வந்து ரெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய மண்டபங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி ஒரு மண்டபம் தான் இது. ஒரு 5 or 4 மண்டபம்லாம் இருந்துச்சு. நாங்கள் இறங்கும்போது வந்து வீடியோ எடுத்து அந்த வெஸ்டர்ன் காட்ஸோட வியூவெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா ரசிச்சுட்டே வந்தோம். மலையோட ஆக்சுவலான பேர் வந்து ஃபஸ்ட்டு வந்து வாரணமாக தான் இருந்துச்சாம். இது வந்து ஒரு எலிஃபெண்ட் மாதிரி இந்த மலை இருக்கிறதுனால அப்படி வந்து சொல்லியிருந்தாங்களாம். அந்த காலத்தில் வந்து வாரணம்னா எலிஃபெண்ட் போல். இந்த அப்புறம் காலப்போக்கில் அது வந்து வாரணம் வந்து தோரணம் ஆகிடுச்சு. இந்த நடுவில் வரும்போதெல்லாம் இந்த மாதிரி வீடு கட்டலாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி கோயிலெலாம் நிறையா இருந்துச்சு. ஒரு கல்லில் இருந்து சாமி வச்சு கோயிலெலாம் இருந்துச்சு. இங்கே வந்து நாங்கள் சைடில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் நானும் என் ஃப்ரெண்டும் மட்டும் ஏறி போய் அங்கெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். ஓவரால் இந்த ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப வண்டர்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்களும் இந்த தென்காசி, கடையம் அந்த மாதிரி ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த தோரண மலையை விசிட் பண்ணுங்கள். என்ன வீட்டுக்கு வந்து 2 நாள் கால் வலிச்சுது, பட் அது ஒரு நல்ல அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கோட ஹாப்பியாக தான் இருந்துச்சு. நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.